ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரெடில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க நாரவாரி குப்பத்தில் உள்ள அருள்மிகு செங்குன்றம் வீரமாகாளி திருக்கோயிலுங்க. அற்புதமான திருக்கோயில். இது போல் கோயிலை பார்க்குறதுக்கு காண கண் கோடி தான் வேணும். அற்புதமான திருக்கோயில். ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்ரீதேவி செங்குன்றம் பராசக்தி வீரமாகாளியை பார்த்தோன்னா நமக்குள்ள எல்லா கெட்ட நேரமும் போய் நமக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தாங்க அர்த்தம். அற்புதமான திருக்கோயில். கோயிலில் இருக்கிற அம்மனை பார்க்கும்போது நம்மளே மெய் மறந்துடுவோம். அற்புதமான காட்சி. கோயிலில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்தோன்னா மெய் சிலிர்த்து போயிடும். கோயிலை நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு வரவங்கள, கோயிலில் இருக்கிறவங்க பூசாரியிலேருந்து எல்லாருமே கோயிலுக்கு வரவங்கள அப்படியே நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க, அன்பாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவர் தீபாராதனை காமிச்சு காட்டுறாருங்க. இந்த அம்மாவை பாருங்கள். இந்த அம்மாவை பார்க்க காண கண்கூடி தான் வேணும். இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஏன் இவ்வளோ அற்புதம்னு சொல்கிறேன்னா, வீரமாகாளிக்கு போகிறோன்னு தான் நான் நோட் பண்ணிட்டு போனேங்க. ஆனால் போன உடனே தான் தெரியுது இது ஒரு பரிகாரத்தலம். இந்த கோயில் முழுக்கவுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை இந்த கோயிலில் சொன்னீங்கன்னா பிரச்சனை நிச்சயம் தீருங்க. எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது. எப்படி இந்த கோயிலுக்கு வரணும்? நம்ம வீட்டில் நல்ல காரியம் தடைப்பட்டு இருந்தாலோ இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு இங்கே கோயிலில் கேட்டுட்டு போகலாம். பரிகாரம் சொல்கிறாங்க, அன்பாக ரிசீவ் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கோயிலில் யார்கிட்ட பேசினாலும் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக அனுசரணையாக பேசுகிறாங்க. இந்த கோயிலில் இல்லாத தெய்வமே கிடையாது. இந்த கோயிலில் அம்மன்களை பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். குங்கும அபிஷேகம். இந்த கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணி வச்சுருக்காங்கங்க. அந்த மஞ்சள் தண்ணி எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிக்கிட்டு அவங்க மூலஸ்தானத்துக்கு நம்மளை வர சொல்கிறாங்க. அங்கே மூலஸ்தானத்துக்குள்ளே போன உடனே அந்த அம்மாவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த அம்மாவை பார்த்த உடனே நம்மளை விட்டு போயிடுங்க. கோயிலில் துலாபாரம் இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு கடைசி காலம் வரைக்கும் நம்ம வாழறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் இந்த கோயிலில் நம்ம கேட்டுட்டு போகலாங்க. பெண்களாகிய நமக்கு இந்த கோயில் ஒரு வரப்பிரசாதம் தான். இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வர தான் நம்ம வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே முன்னேறிடுங்க. எல்லோருக்குமே இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான காட்சி தான் இந்த அம்மாவை பாருங்களேன். இந்த அம்மாவை பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல் அப்படி இருந்துச்சு. அப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. மனசில் எந்த கவலை இருந்து போய் இந்த அம்மாவை நம்ம பார்த்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இது போல் அம்மன் கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வரணும். நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க. போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே நடக்கும். கோயில் நிர்வாகத்திலிருந்தே அம்மனோட அருளை பெற இந்த செய்தியை சொன்னாங்க. சுயம்பாக எழுந்த அருள்மிகு ஸ்ரீதேவி செங்குன்றம் பராசக்தி வீரமாகாளி அம்மன் ஆலயத்தில் 16 வயதாக ஆதிசக்தி வீரமாகாளி அம்பாள் இருப்பதால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு இங்கு வேண்டிக்கிட்டால் திருமணம் நடக்கும். வேடச்சிக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க வீரமாகாளி அம்மனை வேண்டினாங்க. வேடச்சிக்கு அம்பாளே குழந்தையாக பிறந்தாங்க. ஆண்முகம் பாராமல் 16 வயது பெண்ணாக அம்பாள் வளர்ந்தார். அசுரர்களை கருவறுத்தாங்க. பின்பு பூவுலகில் கோயில் கொண்டு குழந்தை இல்லாதோருக்கு இங்கு பூஜித்து தேவியை வேண்டிக்கிட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். இங்கு அம்பாள் அக்னி நெருப்பாகவும் ஆதிசக்தியாகவும் இருக்கிறதுனால அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பூசணிக்கால வேப்பெண்ணெயை ஊற்றி சிகப்பு திரி போட்டு ஏற்றி வந்தால் சத்ருக்கள், அதாவது எதிரிகள் தொல்லை, பில்லி, ஏவல், சூனியம், வழக்கு, வம்பு, உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த அம்பாள் தீர்த்து வைப்பாங்கங்க. உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இங்கே அம்மன்கிட்ட சொல்லிட்டு போங்க. நிச்சயம் அந்த குறை தீர்ந்துடும். ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி பூஜைகள். வீரமாகாளி எவ்வளோ பேருக்கு வேண்டிய வரம் கொடுத்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான தெய்வம். வீடு வாசல் அமையாதவங்க, நிலம் வேண்டிக்கிட்டு இருக்கவங்க பூசணிக்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி
சிகப்பு திரி போட்டு ஏற்றி வந்தால் வீடு அவங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கலாம், நம்ம ஃப்ளாட் வாங்கலாம், இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாம். எல்லாமே இந்த அம்மன் அருள் புரிகிறாங்க. இந்த ஆலயத்தில் உள்ள வீரமாகாளி அம்மனை நம்ம பூஜித்து வெற்றிலை மாலை சாத்தி பூஜித்து வந்தோன்னா நமக்கு சகல சௌபாகியமும் அருள் புரிகிறாங்க இந்த அம்மன். ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில். இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி இதுபோல் ரொம்ப ரொம்ப சுப தினங்களில் இந்த அம்மன் கோயிலில் ரொம்ப கூட்டம் அலமோதுங்க. இது போல் கோயில் மிஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. இந்த கோயில் ஈஸி அக்சசிபிள் தான். இந்த கோயில் ரொம்ப க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சந்நிதியும் ஒவ்வொரு பிரகாரமும் டைம் எடுத்து பார்க்கணும். நம்ம சட்டுன்னு போனோம் வந்தோம் அப்படின்லாம் போய் இந்த கோயிலை பார்த்துட முடியாதுங்க. இந்த கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கணும். எனக்கு ஒவ்வொரு பிரகாரத்தும் போய் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போச்சு. அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது போல் அற்புதமான கோயில் நம்ம எல்லோரும் போய் பார்த்து பலனடையணும்னு தான் நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். நிச்சயம் இந்த கோயில் போகணுங்க. யாரும் இந்த கோயில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் வீரமாகாளி எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு. அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம், நமக்கு இது நிறைவேற்றி கொடுமான்னு கேட்டோம்னா நிச்சயம் அந்த அம்மன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. இந்த கோயிலில் அத்தனை பேரும் நம்மக்கிட்ட, இந்த கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே வரவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. வரவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரமும் ஆறுதலாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. கோயிலோட சிறப்பை பற்றி கோயிலில் இருக்கிறவரே சொல்கிறாரு, கேளுங்களேன். வணக்கம், என் பெயர் அன்பு. பல ஆண்டு காலமாக இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், சேவை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அம்மன் ஸ்ரீதேவி பராசக்தி வீரமாகாளி அம்மன் சுயம்பாக இங்கே ஒரு புத்து இருந்தது. பிரிட்டிஷ் காலத்திலேயே மக்கள் இந்த புத்துக்கு முட்டையும் பாலையும் வைத்து அம்மனை வணங்கியதாக வரலாறு உண்டு. நாரைகள் இங்கு அதிகமாக தங்கும் இடம். அதனாலே இந்த பகுதிக்கு நாரவாரி குப்பம் என்று பெயர் வழங்கப்பட்டு இவங்கெல்லாம் இந்த கோயிலோட கதையை அப்படியே மெய் சிலிர்க்க சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இது போல் கோயில்களை யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வரணுங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்குள்ள ப்ராப்ளமுங்க எல்லாமே சால்வ் ஆகிடும். நம்ம என்ன சாமிக்கிட்ட வேண்டிக்க போகிறோம், நம்ம குடும்ப ஐஸ்வர்யமாக இருக்கணும், நமக்கு எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் தடை இல்லாமல் ஈஸியாக நடந்துடணும். நமக்கு திருமண வயதில் குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். இது போல் வேண்டுதல்கள் வைப்போம். நோய்வாய்ப்படாமல், எதிரிகள் தொல்லை இல்லாமல், எந்த ஒரு கண்திருஷ்டியும் இல்லாமல் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நம்ம வேண்டுவோம். இது அத்தனையும் இந்த கோயில் போனால் நமக்கு கிடைக்குங்க. இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப டைம் எடுத்து பார்க்கணும் இந்த கோயில். ரெடில்ஸ்லேருந்து நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா இவ்வளோ அற்புதமான கோயில் உள்ளே இருக்கான்னு தெரியவே தெரியாது. வசந்தன் கோ இருக்குங்க. வசந்தன் கோவுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு போகிறது. அந்த ரோட்டில் போனோம்னா நமக்கு கோயிலை சட்டுன்னு அடைஞ்சிடலாம். ஈஸி அக்சசபிள் தான். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த கோயிலுக்குள்ளே கூட்டம் நிரம்பி வழியும். கால் எடுத்து வைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த கோயிலில் பரிகாரம் இருக்குது. கோயிலுக்கு போகிறவங்க வெற்றிலை மாலை வாங்கிட்டு போங்க. சகல சௌபாகியமும் கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமியில் நம்ம பூசணிக்காயில் வேப்பெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு ஏற்றினோன்னா நமக்கு இருக்கிற எதிரிகள் தொல்லை போகும். தொழில் வியாபாரம் நஷ்டப்பட்டிருந்ததுன்னா அது எல்லாம் உங்களுக்கு மேலே மேலே முன்னேறி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு வழி பகணுங்க. இது போல் கோயில்களுக்கு போங்க. போயிட்டு வந்தால் தான் தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு. ஒவ்வொரு பிரகாரமும் அப்படி தான் இருக்குது. இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அவங்க யாருக்குமே இந்த கோயில் இங்கே ரெடில்ஸ் பக்கத்தில் இப்பேற்பட்ட அற்புதமான கோயில் இருக்குதுன்னு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பதிவு மூலியமாக எல்லாருக்கும் இப்பேற்பட்ட கோயில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பக்தர்கள் எல்லோரும் பலன் பெறணும். உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். நீங்கள் போயிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த கோயில் போயிட்டு பலன் பெறட்டும். நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.